கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஆலய வளாகத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். உங்கள் அத்தனை பேருக்கும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த இரண்டாவது செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த வேத பகுதி 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் இருக்கிற இடத்துல வாசிக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 253வது பக்கம். மேலும் உங்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதில் 2 ஆழமான பகுதிகளை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஒன்று, தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் ஊழியக்காரர்களை எதற்காக அனுப்புகிறார், எதற்காக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படிங்கிறது 2 ஆழமான வார்த்தைகள் இதில் பவுலடிகள் கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். ஒன்று, உங்களை நிர்மூலமாக்குறதற்கு அல்ல, நம்மளை அழிப்பதற்காக ஊழியம் அல்ல, அழிப்பதற்காக அழைப்பு அல்ல, அழிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல. நாம் எதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார்? அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, உங்களை ஊன்ற கட்டுகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து. அப்போ ஊழியம் என்பது நம்மை ஊன்ற கட்டக்கூடிய ஒன்று. சபை என்பது நம்மளை ஊன்ற கட்டக்கூடிய ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில இன்னும் ஆழமா நீங்க பலப்படணும். அதுதான் ஊன்ற கட்டப்படுதல். அப்ப தேவன் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? கொரிந்து சபைக்கு பவுல் இதை எழுதுறாரு, உங்களை நிர்மூலமாக்குறதற்கு அல்ல, உங்களை ஊன்ற கட்டுவதற்கே கர்த்தர் எங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஊன்ற கட்டப்பட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு எது ஆடும் தெரியுமா? நாணல் ஆடும். அது ஒரு தாவரம் தான், அது ஒரு உயிரினம் தான், அதுவும் ஒரு பச்சையா இருக்கிறதான். ஆனா அது ஸ்ட்ரென்த் இல்லாததுனால ஆடுது. அதுக்கு பேரே நாணல்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கேதுரு மரம் பாரு, ஆடுமா? அப்படி ஸ்ட்ராங்கா நிற்கும், பல்லமா நிற்கும். எத்தனை காற்று அடித்தாலும் புயல் அடித்தாலும் அது நிமிர்ந்து நின்று கொண்டு இருக்கும். அப்போ 2மே தாவரம் தான். ஒன்று ஆடுது, காற்று எங்கிட்டு அசைஞ்சாலும் ஆடுது, எங்கிட்டு காற்று வீசினாலும் தலையை சாச்சிக்கிட்டு கீழே விழுகுது. ஆனால் ஒன்று நிமிர்ந்து நிற்கிது. எவ்வளவு அடித்தாலும் அது ஃபைனலில் தான் அது விழுகும். அது வரையும் அது அப்படியே நிமிர்ந்த நெஞ்சோடு நின்று கொண்டு இருக்கும். அப்போ தேவன் உங்களை இந்த நாளில் ஊன்ற கட்ட விரும்புகிறார். இன்னைக்கு அநேகர் இங்கே நாணலாக இருக்கிறீங்க. சின்ன பிரச்சனைக்கு கூட சோர்ந்து போயிடுறீங்க. சின்ன ப்ராப்ளம் வந்தால் எழும்ப மாட்டேங்கிறீங்க. சின்ன பிரச்சனை கூட உங்களுடைய வாழ்க்கையில் தடுமாற்றத்தை கொண்டு வந்து விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, யோபு எந்த அளவுக்கு பலனுள்ளவர் என்பதை அவர் வார்த்தையாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவர் சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வார்த்தையால் அவர் குறை சொல்லவில்லை, தேவனை குறித்து முறுமுறுக்கவில்லை. அந்த அளவுக்கு அவர் ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊன்ற கட்டப்பட்டு இருந்தார். அதனால தான் இவ்வளவு காற்று வீசின பொழுதும், நெருக்கம் வந்த பொழுதும், உத்தரவு வந்த பொழுதும், இழப்புகள் வந்த பொழுதும், எவ்வளவுதான் மனைவி தூசித்த பொழுதும், சிநேகிதர்கள் தூசித்த பொழுதும், எல்லாம் அவரை விட்டு போன பொழுதும், உடல்ல வியாதிகள் வந்த பொழுதும், உருக்குலைந்து போன பின்பும் அவருக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம், அவருக்குள்ள இருந்த நம்பிக்கை, அவர் தேவன் மேலே வைத்திருந்த பற்று, அது ஊன்ற கட்டப்பட்டு இருந்ததுனால தான் அது பதறலை, சிதறலை, குழம்பலை, எந்த விதமான தடுமாற்றம் அடையலை. அருமையான தம்பி தங்கச்சி, பவுல் இன்னும் அழகா இதை சொல்றாரு, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றும் எங்களுக்கு அற்று போனது, ஆனாலும் நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் எங்களை மரணத்திற்கு தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார் என்று சொல்லி அவர் எழுதுறாரு. அருமையான தம்பி தங்கச்சி, வேதத்தில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்னாடி வைக்க விரும்புகிறேன். நீ முதல்ல யார் என்பதை உனக்கு தெரியணும். எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்கிறார். எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம். இந்த வார்த்தையை பலருக்கு கர்த்தர் பேசி இருக்கிறாரு. ஆனால் அதனுடைய ஆழம், அகலம், நீளம், உயரத்தை நம்ம உணர்வது கிடையாது. கர்த்தர் பேசுறாரு, எரேமியாவுக்கு சொன்னது மாதிரியே நமக்கு தான் சொல்றாரு. ஆனால் எரேமியா விசுவாசித்ததை போல நம்ம விசுவாசிக்கிறது கிடையாது. அதை அப்படியே காற்றில் வாங்கிட்டு காற்றில் விட்டுட்டு போயிடுறோம். 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், 874வது பக்கம், எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன்.
பார், எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். இவனுக்கு என்னென்ன அதிகாரம் கொடுக்கிறாரு? பிடுங்குற அதிகாரம், அடுத்து இடிக்கிற அதிகாரம், அடுத்து அழிக்கிற அதிகாரம், அடுத்து கவிழ்க்கிற அதிகாரம், அடுத்து கட்டக்கூடிய அதிகாரம், அடுத்து நாட்டக்கூடிய அதிகாரம். எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அதுல ஒன்று கட்டக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்க ஒரு மனுஷனை ஊன்ற கட்ட முடியும், ஒரு மனுஷனை மேலால கட்ட முடியும். பாருங்களே, இந்த விதையை குறித்து கர்த்தர் சொல்லும் பொழுது மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஒரு மனுஷன் எப்படி கட்டப்படுறான், எப்படி கட்டப்படுது அந்த வீடுங்கிறதுக்கு ஒரு அருமையான உவமையை ஏசப்பா சொல்றாரு. மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, தேவன் சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுற வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இப்ப இந்த மனுஷன் வீடு எங்க கட்டி இருக்கிறான்? கண்மலை மேல கட்டி இருக்கிறான். அப்ப அதுக்காக இங்க இருந்து எங்கேயாவது ஒரு மலை மேல ஏறி போய் கட்டினானா? இல்ல, தேவன் சொன்ன வார்த்தை மேல அவன் வாழ்ந்தபடியினால், தேவனுடைய வார்த்தையை அவன் நம்பினபடியினால், தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கிறபடியினால், தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே ஊன்ற கட்டப்பட்டு இருக்கிறபடியினால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? கண்மலையின் மேல் வீடு கட்டின புத்தியுள்ள மனுஷனை போல இருக்கிறான். அதுதாங்க ஊன்ற கட்டுதல். உனக்குள்ள வசனம் இருந்தா நீ ஊன்ற கட்டப்பட்டவர்கள். உங்களுக்குள்ள வசனம் ஆழமாய் கிரியை செய்தா உங்களுடைய குடும்பம் ஊன்ற கட்டப்பட்டிருக்கிற குடும்பம். இன்னைக்கு நிறைய வீடுகள் பாருங்களே, என்ன செய்வாங்க? வசனமே இருக்காது, சும்மா வேற அளவு ஒரு விசுவாசம் இருக்கும், ஆனா வசனத்துக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க, வசனத்தின்படி வாழ மாட்டாங்க, வசனத்தை பற்றி கொள்ள மாட்டாங்க, வசனத்தை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதன் மேல ஆழமான நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஒரு ராஜாவின் மனுஷன் இயேசுவினிடத்துல வருகிறான், என் மகள் சாகரத்துக்குள்ளே நீர் வர வேண்டும் என்று சொல்றான். இயேசு சொல்றார், போ, அவள் பிழைத்திருக்கிறாள் என்று சொன்ன உடனே அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அதான் முக்கிய பாயிண்ட். அவனுக்கு இயேசுவை கூட்டிட்டு போறங்கிற எண்ணத்தை விட இயேசு வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எனக்கு போதும். அவர் வார்த்தை சொல்லிட்டாரு, அந்த வார்த்தையை நம்பி அந்த மனுஷன் போனான். போகும்பொழுது எதிர்கொண்டு வேலைக்காரர்கள் வர்றாங்க, உன் பிள்ளை சுகமா இருக்கிறாள். எப்ப சுகமானால்? நேற்று இத்தனாம் மணி வேளையில சுகமானால். இத்தனாம் மணி வேளையில அது இயேசு சொன்ன மணி வேலை என்பதை அவன் அறிந்து கொண்டான். அப்ப அவனுக்கு நம்பிக்கை தேவனுடைய வார்த்தை மேல இருந்துச்சு. அப்ப என் வார்த்தையை கேட்டு இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின மனுஷன். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஊன்ற கட்டணும்னா முதல்ல நீங்க வார்த்தை மேல ஏறி நிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். அந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்துல நங்கூரமாய் பிடித்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகளை. வார்த்தை மேல உங்களுடைய வீடுகளை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் கட்ட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை. பாருங்க, 100க்கு அதிபதி ஒருவன் வருகிறான், என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொல்லி ஏசப்பாவுக்கு செய்தி அனுப்புகிறான். ஏசப்பா சொல்றாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்னு சொல்றாரு. அதற்கு அவன் சொல்றான், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தாலும் நான் ஒருவனை போவென்றால் போவான், ஒருவனை வா என்றால் வருவான், ஒருவனை இதை செய்ய என்றால் செய்வான். இப்படியெல்லாம் நான் இருந்தாலும் நீ என் வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் தகுதி உடையவன் கிடையாது. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு போதும். அப்ப அவனுக்கு தேவன் மேல என்ன பற்று இருக்கு, இயேசு மேல என்ன பற்று இருந்துச்சுன்னா, இயேசுடைய வார்த்தை போதும். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தை என் வேலைக்காரனை சுகமாக்கும், அந்த வார்த்தை என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும், அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு அற்புதத்தை நடப்பிக்குன்னு சொல்லி அவன் வார்த்தை மேல நம்பிக்கை உள்ளவனா இருந்தான். இயேசு ஆச்சரியப்பட்டு சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. அப்ப அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு நம்ம ஊன்ற கட்டப்பட்டவர்களா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம், நீ வசனத்துல வாழணும் தேவனுடைய பிள்ளைகளே. வசனம் உன்னுடைய வாழ்க்கையாய் மாறணும், வசனம் உன்னுடைய குடும்பத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கணும். நீ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதுதான் நீ ஊன்ற கட்டப்பட்டிருக்கிற பிள்ளை என்பது அதுல உறுதியாகிறது. பவுல் சொல்றாரு, நிர்மூலமாக்க என்னை கர்த்தர் அனுப்பல, நிர்மூலமாக்குறதுக்கு நாங்கள் ஊழியக்காரர்களாய் வரல, உங்களை ஊன்ற கட்டுவதற்கு
செய்வதற்கே கர்த்தர் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறாரு. அப்ப ஊழியம் என்பது, சபை என்பது, பிரசங்கம் என்பது, ஆராதனை என்பது, இதோ தேவனுடைய வார்த்தை என்பது, அது உன்னுடைய வாழ்க்கையை ஊன்ற கட்ட வேண்டும், உன்னை பலப்படுத்த வேண்டும், உன்னை ஸ்திரப்படுத்த வேண்டும். பாருங்க, இவ்வளவு பெரிய ஆலயம் 12 தூண்கள்ல இருந்து நிக்குது. இந்த 12 தூண்கள் ரொம்ப ஆழமாய் உள்ள பறிச்சு அதற்கு தேவையான நங்கூரங்களை போட்டு அதற்கு தேவையான பலவிதமான காரியங்களை செய்து அதன் மேலதான் இதில் அத்தனை கோபுரமும் மேலே நின்று கொண்டு இருக்குது. அதுதான் இதை எல்லாம் தாங்கி கொண்டு இருக்குது. அதோடைய பலன் தான் இந்த இடத்துல இருக்க எல்லா சுவர்களையும் அது தாங்கி நின்று கொண்டு இருக்கு. இதே போல உங்க குடும்பத்தை நீங்க தாங்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு நங்கூரம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. அடுத்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள், 26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்கிறாங்க. எல்லாருமே வசனம் கேட்பாங்க, பிரசங்கம் கேட்பாங்க, நம்ம மெசேஜ் வெளியிடும் பொழுது எல்லாருமே ஒரு ஆட்ட பார்ப்பாங்க. ஆனால் அது நடக்கிறாங்களா, அதன்படி செய்கிறாங்களா, அதுக்கு கீழ்ப்படுகிறாங்களாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம பார்க்குறவங்களுடைய கவுண்டிங் நமக்கு தெரியும், ஆனால் அதில் எத்தனை பேர் நடக்கிறாங்க என்பது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இப்போ இங்கே உட்கார்ந்து இருக்கிற உங்களிலும் அநேகர் நல்லா கேட்பீங்க, பிரசங்கம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி அதுக்கு ரேங்க்லாம் நீங்கள் போட்டுருவீங்க, மதிப்பீடு போட்டுருவீங்க, அதற்குரிய மார்க்கெல்லாம் சொல்லிடுவீங்க. போன பிரசங்கத்தை விட இந்த பிரசங்கத்தை விட அப்படின்னு சொல்ல தெரியும். ஆனால் அந்த பிரசங்கத்தில் நம்ம நடக்கிறோமா, அந்த பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துதா, அந்த பிரசங்கத்தின்படி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோமா, அந்த பிரசங்கம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா என்பது நீங்களும் நானும் அனுபவிக்கும் பொழுதுதான் தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொல்றாரு, என்னுடைய பேச்சும் என்னுடைய பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரியது அல்ல, அது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்ப செய்தி என்பது ஆவியானவர்கிட்ட வந்தா அது உறுதிப்படுத்தப்பட்டு அது தேவ பலனா இருக்கும். இங்க பாருங்களே, என்னுடைய வார்த்தை இந்த சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அப்ப வீட்டை வசனத்தின் மேலையும் கட்ட முடியும், வீட்டை வசனம் இல்லாமலும் கட்ட முடியும். இந்த வீடு வசனம் இல்லாத வீடு எப்படி இருக்குமா? பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின பொழுது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. அப்ப வசனம் இல்லாத வீடு காற்றடி காலத்துல நிக்காது, புயல் காலத்துல நிக்காது, பெருமழை காலத்துல நிக்காது, பெருவெள்ள காலத்துல நிக்காது, ஒரு வியாதி காலத்துல நிக்காது, ஒரு பெரிய விபத்து வரும் பொழுது அது நிக்காது. ஏனென்றால் அது பாதுகாப்பு என்கிற அந்த வசனம் இல்லை. தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் கோட்டையும் கர்த்தர் என் அரணும், கர்த்தர் என் பலனும், கர்த்தர் என் துர்கமும், கர்த்தர் என் கேடையும், ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையாளராய் இருக்கிறார். கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஒரு ராஜாவுக்கு கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாரா? ஒரு ராஜா சொல்றாரு, உம்மாலதான் நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலதான் நான் மதிலை தாண்டுவேன், உம்மாலதான் நான் எல்லா காரியத்தையும் செய்வேன்னு சொல்லி தாவீது சொல்ல முடியும்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலத்தால எதுவுமே செய்ய முடியாதுங்க. வேதம் சொல்லுது, பவுல் எழுதுறாரு, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிறவரால் தான் ஆகும். சீட்டு மடியில போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தம் பண்ணப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப எல்லாமே கர்த்தரால் தாங்க. நீ குதிரை வச்சிருக்கிறியா, முடிவு ஜெயம் கர்த்தரால தான் வரணும். சீட்டு போடுறியா, முடிவு கர்த்தரால தான் வரும். காரியத்தை வாய்க்க பண்றது கர்த்தர் தான். பிரியமானவர்களே, அத யோபு கரெக்டா சொல்றாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்றைக்கு பாருங்க, வேதம் சொல்லுது, எரேமியாவுக்கு கர்த்தர் உன்னை கற்ற அதிகாரம் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அப்ப நீங்களும் இன்னொருத்தரை கட்ட முடியும். நான் பண்ற பிரசங்கம் உங்களை கட்டும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நாணல் தன்மைகளை மாற்றி உங்களை பில்லர்களாய் மாற்றும், உங்களை அநேகரை சுமக்கக்கூடியவர்களாய் மாற்றும், உங்களை அநேகருடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாய் மாற்றணும்னா நம்முடைய வார்த்தை ஊன்ற கட்டக்கூடிய வார்த்தையா இருக்கணும். ஊன்ற கட்டக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேசணும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பாருங்கள், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல பவுல் ஊழியத்தை வரையறுத்து சொல்றார். எத்தனை ஊழியம் இந்த உலகத்துல இருக்குங்கிறத அவர் அழகாய் சிலேடையாக அழகாய் தேவ ஆவியாண்டை ஒத்தாசையோடு அவர் எழுதுகிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம்,
வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்னியினால் வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான். அப்ப எப்படியெல்லாம் ஊழியத்தில் கட்டுறாங்க? சில பேர் எப்படி கட்டுறாங்க? பொன்னை வைத்து கட்டுறார்கள். அப்படின்னா பொண்ணு மாதிரி தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. விலையேற பெற்ற வார்த்தையை ஜெபம் பண்ணி பல மணி நேரம் காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ரேமாவை பெற்றுக்கொண்டு வந்து ஊழியத்தை நம்ம செய்யலாம். அதான் பொன்னால செய்கிற ஊழியம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளியால் செய்கிற ஊழியம், விலையேற பெற்ற கல்லால் செய்கிற ஊழியம், மரத்தால் நல்ல விலை உயர்ந்த வஜ்ர மரத்தால் கட்டுறது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் தேவனிடத்திலிருந்து பிரத்யோகமாக வாங்கிட்டு வந்து அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அநேகருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும். பாருங்க, வனாந்தரத்தில் யோவான் ஸ்நானகனுக்கு வார்த்தை உண்டானது, வனாந்தரத்தில் எலியாவிற்கு வார்த்தை உண்டானது. பாருங்க, எலியா போய் நின்று ஆகாபுட்ட சொல்றான், என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷத்துல பனியும் மழையும் பெய்யாது இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நானே சொல்கிறேன். காரணம், அவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளதா இருந்தது. தேவனுக்கு முன்னிற்கிற நான் சொல்கிறேன். தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதே கிடையாது. காரணம், கர்த்தரை நான் எனக்கு முன்பாய் நான் வைத்திருக்கிறேன். அப்ப தேவனை நம்ம முன்னாடி வைத்திருக்கும் பொழுது எத்தனை புயல் காற்று வீசினாலும், எத்தனை கோர காற்றடிச்சாலும் அசைக்கவே முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்கு நங்கூரமாக இருப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? சில ஊழியங்கள்ல சில குடும்பங்கள்ல புல்லை வச்சு கட்டுவாங்க, வைக்கோலை வச்சு கட்டுவாங்க. பாருங்க, கட்டினது புல்லுல ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும், புல்லுல ஒரு ஊழியம் கட்டினா எப்படி இருக்கும், புல்லு மேல ஒரு மினிஸ்ட்ரி இருந்தா எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. எப்போ அப்படியே அழகா பேசுறது, அது தடவி பேசுறது, எல்லாம் அப்படியே பலப்படுத்திக்கிட்டே இருக்குது, ஆசீர்வாதமாகவே சொல்றது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்க, நீங்க இங்க வந்து கொடுத்தா கர்த்தர் உன்னை கோபுரமா மாத்திடுவாரு, என்ன தப்பு வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டேன்னா போதும். இப்படி வைக்கோலை வைத்து கட்டுவது, புல்லை வச்சு கட்டுவது, சும்மா மக்களை கண்டிப்பது கிடையாது, தவறுகளை சொல்லி காட்டுவது கிடையாது, அவருடைய வாழ்க்கையை திருத்துவது நோக்கம் இல்லாமல் வாங்குவதையே நோக்கமாய், அதான் புல்லை வச்சு கட்டுவது, வைக்கோலை வச்சு கட்டுவது, சாதாரணமான ஒன்றை வச்சு கட்டுவது. அதுவும் பிரசங்கம் தான். அந்த பிரசங்கம் வந்து ஜனங்கள் கேட்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்கள பார்த்தா மணவாளனே, மணவாட்டியே, ரூபதியே, அழகானவளே, சகோதரனே, சகோதரியே, என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கன்னு பிரசங்கம் பண்ணா அதுக்கு கூட்டம் ஓவரா போகத்தான் செய்யும். ஆனால் சில இடத்துல பிரசங்கம், விரியம்பாம்பு குட்டிகளை வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வகை காட்டினவன் யாரு, புத்தி இல்லாத கலாத்தியர்களை, விபச்சாரக்காரர்களை, விபச்சாரிகளைன்னு பிரசங்கம் பண்ணா யார் இந்த பிரசங்கத்தை கேட்பான்? யோவான் ஸ்நானகன் அவன் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இருந்தானா. அவன் பெரியவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் அவனோட பெரியவன் ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இயேசுவுக்கு முன்னடக்கிறவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவுக்கு வழியை ஆயத்தமான அந்த உலகத்தில் பிறந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. முதிர் வயது ஆயும் குழந்தை இல்லாமல் இருந்த சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் தேவனால் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த தீர்க்கதரிசியோட பிரசங்கத்தை கேட்டா, பிலிப்பு தன்னுடைய சகோதரன் மனைவியை வைத்து கொண்ட பொழுது, அவன் கடினமா ஏரோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்து கொண்ட பொழுது அவன் பிரசங்கம் பண்றான், நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல, இது அது பாவம், நியாய தீர்ப்பு உனக்கு வரும் என்று அவன் பிரசங்கித்தான். அதனுடைய விளைவுதான் அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டுச்சு. அப்ப அவன் பிரசங்கம் எப்படிப்பட்ட பிரசங்கம்? பாவத்தை பாவம் என்பதையும், அசுத்தத்தை அசுத்தம் என்பதையும், அக்கிரமத்தை அக்கிரமம் என்பதையும், இச்சையை இச்சை என்பதையும், தவறான காரியத்தை தவறான காரியம் என்றும் துணிந்து அவன் பிரசங்கம் பண்ணினான். அந்த பிரசங்கத்தினால் விளைவுதான் அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டுச்சு. அப்ப ஒரு செய்திக்காக தன் தலையும் கொடுக்க அவன் ஆயத்தமானான். தேவனுடைய பிள்ளைகளை, பவுல் பாருங்க, பேலிக்ஸ் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு, அங்க இருக்கிற அதிகாரிகள் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணினானாம். ஆனா அவன் என்ன பண்றான்? ஏதாவது வெகுமதி கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கிறான், ஏதாவது பரிதானம் தன்னை விடுதலையாக்க கொடுப்பான்னு அவன் எதிர்பார்க்கிறான். இவன் அவனுக்கு வெகுமதி கொடுக்கல, சத்தியத்தை பிரசங்கம் பண்றான், நீதியை பிரசங்கம் பண்றான், நியாய தீர்ப்பை பிரசங்கம் பண்றான். அதை கேட்கிறவன் சொல்றான், உன்னை போல என்னை மாற்ற நீ விரும்புகிற, இன்னும் கொஞ்சம் போனா உன்னை போல நான் மாறிடுவேங்கிறான். அப்ப பவுல் சொல்றாரு, இந்த கட்டை தவிர முற்றிலும் நீ என்னை போல மாறுபடி நான் விரும்புகிறேன். இதுதாங்க ஊழியம். பொன்னை வைத்து கற்ற ஊழியம், விலையேற பெற்ற கல்லை வச்சு கற்ற ஊழியம், மரத்தை வச்சு கற்ற ஊழியம், இன்னும் பாருங்களே வெள்ளியை வச்சு கற்ற ஊழியம். பிரயாசப்பட்டு அவன் வார்த்தையை கொண்டு வர்றான்.
இதோ அந்த ஏரோது அடுத்தவனுடைய மனைவியை தன் சகோதரன் மனைவி வைத்து கொண்டு இருக்கிறானே, இதை சொன்னா நம்மளை அழிச்சிருவானேன்னு சொல்லி அவன் சத்தியத்தை மூடி மறைக்கலங்க, நீதியை மூடி மறைக்கலங்க, தைரியமாய் பிரசங்கம் பண்றான். பாருங்க, உரியா வர்றாரு, தாவீது தப்பு பண்ணிட்டாரு, யாருமே அதை கேட்க மாட்டேங்கிறாங்க, யாருமே அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சொன்ன ராஜா கிட்ட போய் நீ செய்தது தவறு, அடுத்தவனுடைய மனைவியை எடுத்துக்கிட்டேன்னு எப்படி சொல்றது, அவனை கொண்டு விட்டாங்கிறத எப்படி சொல்றது தெரிஞ்சிருந்தாலும் யாருமே சொல்லல. பாருங்க, மொர்தெகாய்க்கு ஒருத்தர் தூக்குமரம் செய்துக்கிட்டு இருக்கிறேன், எல்லாருக்கும் தெரியும். ஆமான் தூக்குமரம் செய்யறது எல்லாரும் தான் பார்த்தாங்க. பஜாரா வச்சு ரோட்ல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான், வீட்டு முனையில வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை கயிறு கட்டினவன், மரம் வச்சவன், 50 மடி உயரத்தை தூக்குனவன் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா யாருமே போய் மொர்தெகாய் கிட்டையும் சொல்லல, யாருமே போய் ராஜா கிட்டையும் சொல்லல, யாருமே அதுக்காக வருத்தப்பட்டதுங்களை வேதத்தில் எழுதப்படல. எல்லாரும் பார்த்துட்டு நமக்கு என்ன, அது அவன் பாடாச்சு இவன் பாடாச்சுன்னு போய்கிட்டே இருந்தாங்க. ஆனா அர்பனோன்னு ஒருத்தன் உள்ளத்துக்குள்ள அது பெரிய பாரமா இருந்துச்சு. மொர்தெகாய் நல்லவன் அல்லவா, அவன் ஜெபிக்கிறவன் அல்லவா, அவன் ரெட்டு உடுத்துக்கிறவன் அல்லவா, அவன் எஸ்தருக்கு உறவினன் அல்லவா, இப்படி நல்லவனுக்கு போய் இவன் தூக்குமரம் செய்யறான்னு சொல்லி அவன் வாதிக்கப்பட்டான், அவன் இருதயத்தில் துக்கப்படுத்தப்பட்டான். சமயம் வாய்த்த பொழுது ராஜா கிட்ட ஓடி சொல்றேன், ராஜா உமக்காய் பரிந்து பேசின மொர்தெகாய்க்கு இந்த ஆமான் என்கிறவன் தூக்குமரம் செய்து வச்சிருக்கிறானேன்னு சொன்ன மாத்திரத்துல ராஜா சொல்றார், அதே தூக்குமரத்துல அவனை தூக்கி போடுன்னு சொன்னார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப சொல்ற ஒரு ஆளு வேணுங்க. இதோ வெள்ளி போல, வைரம் போல, வைடூரியம் போல, கோமேதகம் போல கரெக்டா ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்திற்கு சமானம் என்று எழுதியிருக்கிறபடி கரெக்டான ஒரு வார்த்தையை கரெக்டான நேரத்தில் கரெக்டா போய் சொன்னான் பாருங்க கர்த்தர். அந்த இடத்துல மொர்தெகாய் தலையை உயர்த்தி ஆமானுடைய தலையை தூக்கி போட கர்த்தர் உதவி செய்தார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இங்கு வேதம் சொல்லுது எல்லாமே ஒரு நாள்ல நியாய தீர்ப்புக்கு வருங்க. என்னுடைய ஊழியமும் வரும், உங்களுடைய ஊழியமும் வரும், என்னுடைய வாழ்க்கையும் நியாய தீர்ப்புக்கு வரும், உங்களுடைய வாழ்க்கையின் நியாய தீர்ப்புக்கு வரும். எல்லா மனுஷனையும் கர்த்தர் ஒரு நாள் நியாய தீர்ப்புல கொண்டு வந்து நிறுத்துவார். பவுல் சொல்றாரு, என்னை குறித்து நான் நியாயம் சொல்லேன், என்னை குறித்து நான் தீர்ப்பு சொல்லேன், ஏனென்றால் என்னை நியாயம் விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், என்னை குறித்து நான் அவரிடத்துல என்ன கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கணக்கு கொடுக்கணுங்கிறது என்ன வந்துட்டாலே உன் கணக்கு சரியாயிருந்த தேவனுடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுது, அவர் காலையில கொடுத்துட்டு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கணக்கு ஒப்படைன்னு கேட்டார். உன் ஒப்படைப்பா உன் கணக்க, உனக்கு நான் கணக்கு கொடுத்துட்டு போனேன்ல, உன் தாளந்து கொடுத்தேன்ல, அதை கொண்டு வந்து எனக்கு கணக்கு கொடுன்னு கேட்டாராம். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, ஊழியர்களே, சபையார்களே, நீங்க யாரானாலும் சரி, எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் சரி, ஒரு நாள் வரும், அந்த நாளில் நீங்களும் நானும் தேவனுடைய பிரகாரத்துல நியாய தீர்ப்பு கோர்ட்டில் நின்று தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும் என்பதை மறந்து போயிடாத. ஒவ்வொன்றை குறித்து கணக்கு கொடுக்கணும். உன் மனைவியை நீ எப்படி நடத்தினேன்னு கணக்கு கொடுக்கணும், உன் பிள்ளைகளை எப்படி நீ வளர்த்தேன்னு நீ கணக்கு கொடுக்கணும், உன்னை கொடுத்த சம்பளத்தை நீ எப்படி செலவு செய்தேன்னு நீ கணக்கு கொடுக்கணும், உன்னுடைய 24 மணி நேரத்தை நீ எப்படி மிஸ்யூஸ் பண்ணின, நீ எப்படி தவறா பயன்படுத்தினேன்னு சொல்லி கணக்கு கொடுக்கணும். இந்த கண்களால், பரலோகத்தை பார்க்கிற கண்களால் எவ்வளவு நேரம் யூடியூப் பார்த்த, ஃபேஸ்புக் பார்த்த, ஆபாச காட்சிகளை பார்த்தேன்னு சொல்லி நீ கர்த்தரிடத்துல கணக்கு கொடுக்கணும். வாயின் வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு கொடுக்கணும்னு எழுதி இருக்குன்னா, கண்களை குறித்து கணக்கு கொடுக்கணும் அல்லவா, கைகளை குறித்து கணக்கு கொடுக்கணும் அல்லவா, உன்னுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடுக்கணும் அல்லவா, நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடுக்கணும் அல்லவா. அப்ப எல்லா கணக்கையும் ஒரு நாள்ல கணக்கு கேட்கிறவர் வருவார். அவர் நியாய தீர்ப்புல உட்காரும் பொழுது அவருடைய ஜட்ஜ்மெண்ட், அவருடைய கோர்ட்டு எப்படிப்பட்ட கோர்ட்டு, நீதியின் கோர்ட்டுங்க. ஒரு நியாயம் அங்க இருக்காது, எந்த பரிதானமும் அங்க செல்லாது, எந்த விதமான காரியமும் அங்க ரெக்கமெண்டேஷன், நோ ரெக்கமெண்டேஷன், யாரும் அங்க கிட்டத்துல போக முடியாது. அவன் அவனுடைய கிரிகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, அப்ப பவுல் எழுதுறாரு கொரிந்து சபைக்கு, பொன்னால கட்டலாம், வெள்ளியால கட்டலாம், கல்லால கட்டலாம், மரத்தால கட்டலாம், புல்லால கட்டலாம், வைக்கோலால கட்டலாம், ஆனால் எக்ஸப்டட் ஒன்னு சொல்றாரு, ஒரு நாள் அக்கினி அதை பரிசோதிக்கும், அது வெந்து போகாமல் இருந்தால் அது பலனு கொடுக்கும், வெந்து போனால் அவனே தப்பிக்கிறது பெரிய பாடா இருக்கும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த உணர்வு எப்பொழுதுமே நம்மகிட்ட இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. இந்த உணர்வோடு நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும். நம்ம எல்லாமே கர்த்தருடைய வார்த்தை மேல ஏறி நிக்கணுங்க. அதனாலதான் பவுல் எழுதுறாரு, உங்களை ஊன்ற கட்டுகிறது. எதற்கு இவ்வளவு பிரசங்கம்? 2 வார்த்தையில சொல்லி பிரசங்கம் முடிச்சா யாரு என்ன கேட்பா? ஆனா பரலோக தேவன் கேட்பார் இல்லவா, என் மந்தையை எப்படி விசாரிக்கிற? வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பர்கள் உதாரண குணத்தோடு மேய்க்கணுமா. 1 பேதுரு எழுதுங்க, எப்படிப்பட்டதுன்னு எழுதி இருக்கு பாருங்களேன். எப்படிப்பட்ட மேய்ச்சலில் நம்ம கொண்டு போகணும்னு கர்த்தர் அழகா எழுதுறார். தயவுசெய்து எல்லாரும் எடுங்க, கர்த்தருடைய நாம மகிமைக்காய். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். தேவனுடைய ஆவியானவர் மகிமை அடைவாராக. 5ஆம் அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது, 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்களில் உள்ள மூப்பனுக்கு உடன் மூப்பனும்
321 பக்கம். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து. இப்படி நீங்க இன்னொரு படிக்கலாம். என்னிடத்தில் உள்ள குடும்பத்தை நான் மேய்த்து. உன்னிடத்தில் இருக்கிற நபர்களை நீங்க மேய்த்து. எப்படி மேய்க்கணுமா? உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து, கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும். அப்ப கட்டாயத்துக்காக செய்யக்கூடாது. ஏதோ கூப்பிட்டுட்டாரு, செய்ய சொல்லிட்டாரு, கொடுத்துட்டாரு, பொறுப்பை தந்துட்டாரு, அல்லது இப்படி இதான் கட்டாயம். கட்டாயம்னா வேற வழி இல்லாம வர்றது. கேட்டா சொல்லுவாங்க, என்ன பண்றது, வேற வழி இல்லை, என் பேரை போட்டுட்டாங்களே, எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்துட்டாங்களே, இது கட்டாயம். ஆனா அடுத்து சொல்றாரு பாருங்க, எப்படி செய்யணுமா? கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாய். அப்ப ஊழியங்கிறது எப்படி? மனப்பூர்வமாய். ஜெபிக்கிறது எப்படி? மனப்பூர்வமாய். ஆராதிப்பது எப்படி? மனப்பூர்வமாய். வேதம் படிக்கிறது எப்படி? மனப்பூர்வமாய். காணிக்கை கொடுப்பது எப்படி? மனப்பூர்வமாய். அவருக்காக ஓடுவது, உழைப்பது, பிரயாசப்படுவது, பிரசங்கிப்பது எப்படி? மனப்பூர்வமாய். யாரு கம்பல் படுத்தக்கூடாது. யாராவது உங்க தலையில வந்து சொல்லக்கூடாது, உங்களுக்கு இவ்வளவு கொடுங்க அவளை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. மனப்பூர்வமாய். வேதம் சொல்லுது, மனப்பூர்வமாய் கொடுக்கிற இடத்துல எனக்கு காணிக்கை வாங்கன்னு மோசே கிட்ட கர்த்தர் சொன்னார். அப்புறம் சொன்னாரு, நிறைவா வந்துருச்சு, வேண்டாம் போதும் நிறுத்திருங்க. பார்த்தீங்களா? வேண்டான்னு சொல்ற அளவுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல கொண்டு வந்து கொடுத்தாரலாம். பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்ததெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கும். அவ்வளவு தேவைக்குரிய உடன்படிக்கை பெட்டிக்கு என்னென்ன பொருள் தேவையோ அத்தனை பொருளையும் வனாந்தரத்தில் நடந்து வர்றவன் கொடுக்குறாங்க. அவன் எங்கெங்க போய் சம்பாரிச்சான்? அவனுக்கு எங்கெங்க இருந்துச்சு? எல்லாமே எகிப்து தேசத்தில் அவர்கள் கொள்ளையாடி கர்த்தர் அவர்கள் கொடுத்த கொள்ளை பொருளை இவர்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அவன் எந்த வேலைக்கு போன, அவன் எந்த கூலிக்கு போய் வேலை செஞ்சான், அவன்கிட்ட இருக்கிறத கர்த்தருக்குன்னு கொடுத்தான். கர்த்தர் சொல்றாரு, போதும், வேணாம்ப்பா, நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க, இனி கொண்டு வர்றதை நிறுத்தப்படட்டும். அந்த அளவுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். அடுத்து பாருங்களேன், வேதம் சொல்லுது, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல. அப்ப ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக அல்ல, ஏதாவது கொடுப்பார்கள் என்பதற்காக அல்ல. அப்படி நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. இங்க வேலை ஊழியம் செஞ்சா இவ்வளவு கிடைக்கும், அங்க ஊழியத்துக்கு போனா இவ்வளவு கிடைக்கும். இப்போ பாருங்க, வேலைக்கு போறவங்க சொல்லுவாங்க, இங்க போனா 600 ரூபாய் சம்பளம், அங்க போனா 700 ரூபாய் சம்பளம், அங்க போனா 900 ரூபாய் சம்பளம், இங்க போனா 1000 ரூபாய் சம்பளம். வேலை ஒண்ணுதான், எல்லாமே ஒரே டைம் தான். ஆனா அங்க போனா 1000 ரூபாய் கிடைக்குதுல்ல, இங்க போனா 600 ரூபாய் கிடைக்குதுல்ல. அப்ப எங்க போகணும்? அவலட்சணமான அந்த ஆதாயம் 400 ரூபாய்க்காக வேலை செய்யக்கூடாத இடத்துல போய் வேலை செய்யறது, செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனா இதான் அவலட்சணமான ஆதாயம். இங்க போறதுனால என்ன கிடைக்குது? எப்ப பார்த்தாலும் பாஸ்டிங் பிரேயருங்கிறார், எப்ப பார்த்தாலும் ஜெபம் 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 ஜெபம்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இங்க போனா நமக்கு வயிறா நிறைய போகுது, நம்ம ஒரு வேலை வெட்டிக்கு போனா நம்ம குடும்பத்தை பார்க்கலாம், அப்படி ஓடுவதுதான் அவலட்சணமான ஆதாயம். இங்க வந்தீங்கன்னா உன்னத பலன் கிடைக்கும், இங்க வந்தீங்கன்னா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை ஊன்ற கட்டப்படும், இங்க வந்தீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு போவீங்க. 2 வாசல் இருக்கு, விசாலமான ஒரு வாசல் இருக்கு, குறுகலான ஒரு வாசல் இருக்கு. இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் சிலர். ஏன்னா இது எல்லாவற்றையும் வெறுத்துட்டு வரவன் சில பேர் தான். அகன்ற வாசல் வழியாக விசாலமான வாசல்ல போறவங்க அநேகர். ஆனா வேதம் சொல்லுது, அவர்கள் கேட்டுக்கு போகிறவர்கள், இடுக்கத்துக்கு போறவர்கள், அபாயமான இடத்துக்கு போறவர்கள், பாதாளத்துக்கு நேரா போறவர்கள் அநேகர். ஆனா இடுக்கமான வாசல் வழியாய் வருகிறவர்கள் சிலர். அப்ப ஜெபம் என்பது உங்களை ஊன்ற கட்டுறது. இந்த 15 நாள் நம்ம பாஸ்டிங் இருந்தோம்னா அது உன்னை ஊன்ற கட்டி இருக்கு. பாருங்களேன், அஸ்திவாரம் ஆழமா நோண்ட 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 தாங்க அதுக்கு பலன் அதிகம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய உலகத்திற்குள்ள ஊடுருவி போகணும்னா, எழும்பணும்னா, பிரகாசிக்கணும்னா மோசையை கூட்டி போய் 80 நாள் உட்கார வச்சாருங்க. யோசித்து பாருங்க, தள்ளாடுற வயசுல ஊழியத்துக்கு அழைச்ச வயசே 80. அதுக்கு பின்னாடி அவன் வந்து பல நாட்கள் அவன் ஆன பிற்பாடு சீனாய் மலை கூட்டி போறாரு. ஒரு 2 நாளில் கொடுத்து அனுப்பியிருக்க கூடாதா? வயசான ஒருத்தரை கொண்டு போய் 40 நாளா வச்சுக்கிறது. நம்ம கேள்வி கேட்டோம்னா, ஏண்டவர் இவ்வளவு நாளா பாவம் எங்க போவார், ரெஸ்ட் ரூம் எங்க போவாரு, தண்ணி எப்படி குடிப்பாரு, அவர் எங்க படுத்திருப்பாரு, அந்த மலை மேல குளிருமே, அவருக்கு மலை மேல என்ன வசதி, பிளாட்டான இடம் இருக்காதே, பூரா மேடு வல்லமா கிடக்குமே, அவர் அங்க என்ன பண்ணினாரு, அங்க விளக்கு வெளிச்சம் இல்லையே, இருட்டா இருந்திருக்குமே, விசஜந்துக்கள் இருந்திருக்குமே, எப்படி அவர் உட்கார்ந்து இருந்தாரு, எத்தனை கேள்வி அதுல இருக்குது. ஆனா 40 நாள் மோசே உட்கார்ந்து இருக்கிறார். யாருக்காக? அவர் மனைவி சிப்போராளுக்காகவா, அவருடைய பிள்ளைகளுக்காகவா, யாருக்காக உட்கார்ந்து இருந்தாரு? 20 லட்சத்திற்கு அதிகமான இஸ்ரவேல் ஜனங்களுக்காக, பிள்ளைகளுக்காக,
பேரப்பிள்ளைகளுக்காக, முதியவர்களுக்காக, அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்காக அவரை கர்த்தர் மேல கூட்டிட்டு போய் தினந்தோறும் 40 நாளும், எனக்கே ஒரு நாள் தான் பேசினாரா? இல்லைங்க, 40 நாள் பேசிக்கிட்டே இருக்கிறார். 40 நாள் எல்லா அதிகாரமும் சொல்றார். ஆதியாகமத்தில் 50 அதிகாரம் சொல்றார், யாத்திரையாகமத்தில் இருக்கிற அதிகாரம் பூரா சொல்றாரு, லேவியராகமம் சொல்றாரு, எண்ணாகமம் சொல்றாரு, உபாகமம் சொல்றாரு. ஆனா 10 வசனம் தான் எழுதி கையில கொடுத்தாரு. மற்றதெல்லாம் அவனுடைய ஆவியில சொல்றாரு. அத்தனையும் அவன் அங்க மனதில் வாங்குறேன். அப்ப இத்தனை நாள் 40 நாள் என்ன செஞ்சார்? 5 ஆகமங்களை பூரா அவனுக்கு சொல்லி கொடுத்தார். அது யார் எழுதுனது? மோசே தானே எழுதுறாரு. இதெல்லாம் எங்க சொல்லப்பட்டுச்சு? சீனாய் மலையில சொல்லப்பட்டுச்சு. அப்ப 40 நாள் தண்ணி குடிக்கலையா, அப்பம் புசிக்கலையா. அப்ப 40 நாள் அவனுக்கு அங்க கிளாஸ் எடுக்கிறாரு. 40 நாளுலயும் சொல்றாரு, மலையில உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே, மலையில உனக்கு காண்பிக்கப்பட்டபடியே இவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. அப்ப மலையில விஷன் நேரடியா பார்க்கறான், அப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கறான். அவன் முகமுகமா என்னை பார்க்கிறான்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு 40 நாள் கொண்டு போய் மேல உட்கார வச்சு கற்பனையை கொடுத்து அனுப்புனா 41ஆவது நாள் கீழே வர்றதுக்குள்ள கற்பனையை உடைச்சு போட்டுட்டான். திரும்பவும் கூப்பிடுறாரு, சரி வா, நீ உடைச்சிட்டே இல்லையா, திரும்பவும் நான் உனக்கு எழுதி தரேன். ஆனால் கற்பனையை நீ தான் செஞ்சுட்டு வரணும். முதல்ல நான் உனக்கு இலவசமாக செஞ்சு கொடுத்தேன், இப்போ நீ செஞ்சுட்டு தூக்கிட்டு வா. திரும்பவும் அதே 40 நாள் நீ உடைக்க 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 திரும்பவும் நீ கட்டிக்கிட்டே தான் இருக்கணும். மேலே ஏறிட்டு கீழே விழுந்தேன்னா திருப்பி கீழே இருந்து தான் ஏறணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் 10 நாள் முன்னாடி இருந்துட்டு கீழே விழுந்தேன்னா திருப்பி 1ஆம் வகுப்புல இருந்து தான் வரணும். திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு விழுந்தேன்னா திருப்பி கீழே இருந்தா வரணும். நீ ஏறி எந்த அளவுக்கு மேலே போயிட்டு கீழே விழுகிறியோ அந்த அளவுக்கு திருப்பி நீ ஏறணும். தேவனுடைய பிள்ளைகளை திருப்பும் அந்த மலை மேலே ஏறான் பாரு. அவன் உடைக்காம இருந்ததுன்னா ஏற வேண்டிய அவசியம் இல்லையே. திருப்பி 40 நாள் பாஸ்டிங் இருந்தானே, எவ்வளோ கஷ்டம். அவன் உடம்புல சத்து இருந்துச்சா, அவன் உடம்புல எவ்வளவு பலவீனம். காரணம் முன்கோபம். உடைச்சிடறேன். இதை கேட்குற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, நீயும் உடைக்க உடைக்க மீண்டும் மீண்டும் வாங்கணும். அது ரொம்ப கஷ்டம். அதனால கிடைச்சதை உடைச்சிடாத, கொடுத்ததை உடைச்சிடாத. தேவன் கொடுத்த பொன்னான வாய்ப்புல எதையும் நீ இழந்துடாத. தேவன் கொடுத்ததை வேண்டான்னு உதாசீனப்படுத்திடாத. அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல, மனப்பூர்வமாக உற்சாகத்தோடு இருமார்ப்பாய் அல்ல. அவர் எழுதுறாரு பாருங்க, ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாய்ப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல. இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. இருமார்ப்புனா என்னதுன்னா, நமக்காக ஊழியத்தை மாத்துறது, நமக்காக நம்ம குடும்ப வேலைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது. இன்னைக்கு வர முடியாது, நாளைக்கு பார்க்கலாம். அப்ப இது இருமார்ப்பு. ஏன்னா நம்ம போகாட்டி என்ன யாரை கொண்டு அதை செஞ்சிட போறாங்க, நம்ம தானே போய் அதை செய்யணும். இதாங்க இருமார்ப்பு. இதை வேதத்துல ஒரே ஒரு பரிசுத்தவானே உங்களுக்கு நான் இருமார்ப்பாய் நடந்த மனுஷனை நான் உங்களுக்கு காண்பிச்சுட்டு தேவன் கொடுத்த ட்ராக்ல ஓட போறேன். பாருங்க, யோவாப் தாவீதுக்கு மாமா, தாய் மாமன், சொந்த மாமே, ஒரே குடும்பத்தார்கள். தாவீதுடைய அம்மாவோடு பிறந்தவன் தான் யோவாப். தாய் மாமன் தான் இவனுக்கு படை வீரனா மாறிட்டான். 2 பேருக்கும் பாரு, அவன் அக்கா மகன், இவன் மாமன். இந்த 2 பேருக்குள்ளே குடும்ப உறவு இருக்கு, ரிலேஷன்ஷிப். 2 பேரும் ரிலேஷன்ஷிப். ஆனா அரசாங்கத்துக்கு வரும் பொழுது அவன் ராஜாவா இருக்கிறான், இவன் படை வீரனா இருக்கான், போர்பட தளபதியா இருக்கிறான். இப்ப 2-3 இடத்துல யோவாப் என்ன பண்ணிடுவார் தெரியுமா? ராஜாவுக்கு தெரியாமலே, தாவீதுக்கு தெரியாமலே அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுவார், அதிகாரத்தை தன்வகப்படுத்திடுவார். ராஜா கிட்ட போய் என்ன சொல்லணும்? ராஜா கிட்ட சொல்ற அளவுக்கு என்ன, நானும் பெரிய ஆள் தானே, அவர் நாட்டுக்கு ராஜா, நான் படைக்கு தலைவர். பாருங்க, வேதம் சொல்லுது, உரியா என் ஆண்டவன் அந்த யுத்த களத்தில் இருக்கும் பொழுது நான் என்னுடைய குடும்பத்திற்கு போகலாமா? அப்ப அந்த உரியாவுக்கு யார் ஆண்டவனா இருக்கிறது? யோவாப் இருக்கிறார். என் ஆண்டவனும் என்னுடைய படைகளும் யுத்தத்தில் இருக்கும் பொழுது, அப்ப யோவாப்ப உரியா எப்படி பார்க்கிறான்? ஆண்டவன் ஸ்தானத்துல பார்க்கிறான். அப்ப அந்த அளவுக்கு அவன் பெயர் பெற்றவனா இருக்கிறான், ஒரு பெரிய படைக்கு அவன் தலைவனா இருக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு அவன்கிட்ட பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு. அதனால அந்த அதிகாரத்தை அவன் என்ன பண்றான் தெரியுமா? தாவீதுக்கு தெரியாமலேயே பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். அப்னேரை கூட்டிட்டு வர சொல்லி இடையில கொன்று போட்டுருவான். இது தாவீதுக்கு தெரியவே தெரியாது. தனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி தாவீதை நேசித்து வந்த மனுஷனை, தாவீதை ஆசீர்வதிக்க வந்த மனுஷனை, தாவீதிட்ட உறவு கொண்டாட வந்த அப்னேரை இவன் என்ன பண்றான்? முற்பகைக்காக, ஆசகேலை அவன் ஏற்கனவே கொன்று போட்டதுனால அந்த முற்பகையினுடைய காரணமாக அதிகாரத்தை தன்வகப்படுத்தி துணிகரமாக அப்னேரை கொன்று போட்டுருவான். அப்ப யோவாப் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. அடுத்து பாருங்களே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்சலோமுக்கு இவன் என்ன பண்றான்? துணை போறான். இப்படி வேதத்துல 2-3 இடத்துல அப்சலோமை என்ன பண்றாரு? கொன்று போடக்கூடாது, அவனை பாதுகாக்குன்னு சொல்லி ராஜா சொல்லுவாரு. ஆனா இவன் என்ன பண்ணிடுவான்? கொன்று போட்டுருவேன் முற்பக காரணமாக. இப்படி 2-3 இடத்துல இந்த தாவீதுக்கு விரோதமாக யோவாப் என்ன பண்ற? துணிந்து தன்னுடைய காரியத்தை அவர் செய்யறதுனால அவன் என்ன பண்றான்? இருமார்ப்பாய் அதிகாரத்தை பயன்படுத்திட்டான்.
இதை கேட்குற தம்பி தங்கச்சி தாயை தகப்பனே, உங்களுக்கும் கர்த்தர் பொறுப்புக்கு தரும் பொழுது அதை இருமார்ப்பாக நம்ம நினைக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன பெரிய வேலையா, என் வேலையோடு இது பெருசான்னு நினைக்காதீங்க. உலகத்திலே பெரிய ஒரு வேலை தேவன் கொடுத்துருக்கிற ஊழியம் தான். கைத்தட்டி கர்த்தருக்கு. அதுக்கு அடுத்து தான் நீங்கள் பெரிய என்ன வேலை செஞ்சாலும் அதுக்கு அடுத்து தான். ஃபஸ்ட்டு தேவனுக்கு ஊழியம் செய்வது தான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய வேலை. அவரிடத்துல உட்கார்வது தான் மிகப்பெரிய வேலை. இப்போ ஜெபம் பண்ணுற நேரத்தில் இருமார்ப்பாக இருப்போம். இப்போ போய் ஜெபிக்காட்டேனே சாயந்தரம் ஜெபம் பண்ணால் அவர் என்ன சண்டைக்காக வரப்போறாரு? சாயந்தரம் ஜெபிச்சுக்கலாம், சாயந்தரம் வேதம் படிச்சுக்கலாம், இப்போ வேலையை பார்க்கலாம், இப்போ இந்த வேலைக்கு போகலாம், இப்போ அந்த. அப்போ நீங்கள் இருமார்ப்பு வேலை தேவனுடையத்துல போவதை விட வேற ஒன்றுக்கு உன்னுடைய நேரத்தை செலவிட்டா அது இருமார்ப்பு தேவனுடைய பிள்ளைகளை. இப்படி நம்முடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல இருமார்ப்பாய் சுதந்திரத்தை ஆள்றது. இப்படியே சொல்றாரு, சுதந்திரத்தை இருமார்ப்பாய் ஆளுகிறவர்களாய் அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். நம்ம மாதிரியா இருக்கணும், ரோல் மாடல் நம்ம தாங்க. உங்களை பார்க்குற உங்க பிள்ளைகளுக்கு தெரியும், அம்மா வேதத்தை படிச்சா பிள்ளை வேதத்தை படிக்கும், அம்மா டிவி பார்த்தா பிள்ளை டிவி பார்க்கும். அம்மாவால் கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா பிள்ளை சொல்லும் நீ தான் பார்க்குறில்ல, அப்புறம் நான் பார்க்காம என்ன, நீ பைபிள் படிக்கிறியா என்னைய கேட்குற, நீ குடும்ப ஜெபம் பண்ணுறியா என்னைய கேட்குற. நம்ம தாங்க பிள்ளைகளுக்கு மாடல். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, பிள்ளையை வளர்க்க வேண்டிய வழியில நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அப்ப பெற்றோர்களாகிய நாம பிள்ளைக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோங்கிறத வாழ்க்கையில ரியலியா நடத்தணும். நீ காலையில எந்திரிச்சு சத்தமிட்டு ஜெபம் பண்ணி பாரு, உன் பிள்ளை சத்தமிட்டு ஜெபம் பண்ணும். நீ காலையில அந்த கண்கள் அந்த பிள்ளைகள் பார்க்க வேதத்தை படிச்சுக்கிட்டு அந்த பிள்ளை வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும். அந்த பிள்ளைகள் பார்க்க நீ ஆலயத்துக்கு துரிதமா கிளம்பி வெள்ளனையும் போகணும், ஆலயத்துக்கு கரெக்டா போகணும்னு சொல்லி நீ துரிதப்படுவதை அந்த பிள்ளை பார்த்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு துரிதமான எண்ணம் வரும், நம்மளும் ஆலயத்துக்கு வெள்ளனே போகணும். அப்ப இது எங்க கற்றுக்கொள்ளுது? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய் இதோ வாழ்க்கையில தாயும் பிள்ளையும் கனெக்டடா இருக்கிறாங்க, நிறைய இடத்துல இருக்குது அருமையான தம்பி தங்கச்சி. அப்ப நம்முடைய வாழ்க்கையில மாடலை நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நம்ம தாங்க மாடல். பக்கத்தில் இருக்கவங்க மற்றவங்க நம்மளை பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் பாருங்க எவ்வளோ சின்சியராக ஜெபத்துக்கு போகிறாங்க, எவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்க வாழ்க்கை பேச்சை பாருங்களே எவ்வளோ நீட்டாக பேசுகிறாங்க, அவங்கள மாதிரி நம்ம மாறணும்னு சொல்லி மற்றவர்களுக்கு நம்ம மாதிரியாக இருக்கணும். அதனால தான் வேதம் சொல்லுது, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இதுதாங்க நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியம். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? இங்கு வேதம் சொல்கிற இன்னொரு ஆழமான பகுதியை நான் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 917வது பக்கம். தேங்க்யூ லார்ட். 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 915வது பக்கம் வாசிக்கலாமா? இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். இன்னைக்கு செய்தி நம்ம என்ன பார்க்கிறோம்? ஊன்ற கட்டுகிறவர். ஏற்கனவே உன்னை கட்டுனேன், ஆனா நீ விழுந்து போயிட்ட. பாருங்க, எலியா வர்றாரு, தகர்க்கப்பட்ட ஒரு பலிபீடத்தை பார்க்கிறார். ஒரு பலிபீடம் இருக்கு, ஆனா அது உடைஞ்சு கிடக்குது. இங்க வேதம் சொல்லுது, மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். அப்ப ஏற்கனவே கட்டுவித்தார், ஏற்கனவே கட்டப்பட்டது. இப்ப என்ன ஆகி போச்சு? வேதம் சொல்லுது பாருங்க, இஸ்ரவேலின் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவன் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய், மறுபடியும் சமரியாவின் மலைகளின் மேலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். அப்ப எல்லாமே மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். அப்பனா ஏற்கனவே அர்த்தம் இதுல இருக்குன்னா, ஏற்கனவே கட்டப்பட்டது, ஏற்கனவே நாட்டப்பட்டது, ஏற்கனவே பலன் கொடுத்தது. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு? இல்ல. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, வேதம் சொல்லுது, எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அறுத்துரு. அப்ப சீயோனுடைய கழுத்துல என்ன இருக்குதா? கட்டு இருக்குது. அதனாலதான் சொல்றாரு, எலும்பு தூசிய உதறு. அப்ப சீயோனுடைய உடம்புக்குள்ள தூசி இருக்கு, மனசுல தூசி இருக்கு, வாழ்க்கையில தூசி இருக்கு, அதனாலதான் உதறு. இப்பதான் எலும்புறத கர்த்தர் சொல்றாரு. அப்ப அருமையான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் உன்னை நான் கட்டி வைக்க போறேன். அப்ப நீ கட்டப்படணும். எப்படி கட்டப்படணும்? மறுபடியும் பலவீனமா கட்டப்படக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்கா கட்டப்படணும். இன்னைக்கு உன் ஜெப வாழ்க்கை ஸ்ட்ராங்கா மாறணும், நீ ஊன்ற கட்டப்படணும். அதுதான் இன்னைக்கு செய்தியினுடைய சார அம்சம். நீ கட்டப்பட்டிருக்கிற, மேலால கட்டப்பட்டிருக்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படின்னா, ஒரு ஜெபம்னா ஒரு லிமிட்டட் ஜெபம், ஒரு லிமிட்டட் பைபிள் ரீடிங். அப்படி பார்த்தா கொஞ்சம் படிக்கிற, ஒரு 4 அதிகாரம் படிக்கிறது அது போதும் பிரதர். நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி. நான் என்ன பிரசிங்க யாரா? நான் 24 நேரம் படிக்க. நான் என்ன பெரிய ஊழியக்காரரா? அதுக்காக நான் இரவு பகலாக ஜெபிக்க. நான் என்ன 15 நாளில் பாரிசிக்கு போகிற அளவுக்கு என்னை ஆண்டவர் அப்படியே அழைச்சாரு. அப்படி நம்மளுக்கு தட்டி கழிச்சு சாக்கு போக்கு சொல்லிக்கிறோம். ஸ்தேவான ஆண்டவர் பிரத்யேகமாக அழைச்சாரா?
ஸ்தேவானை எங்கேயாவது மோசை மாதிரி கூப்பிட்டாரா? யோசித்து பாரு. ஆனா அவன் பரலோகத்தை பார்க்கறானே, அவனுக்கு எப்படிப்பட்ட அந்த உணர்வு வந்துச்சு? சீசர்கள் சொல்றாங்க, நம்மை பின்பற்றாத ஒருவன் ஊழியம் செய்கிறான், அவனை நாங்கள் தடுக்கிறோம். கர்த்தர் சொல்றார், தடுக்காத. நம்முடைய நாமத்தை சொல்லுகிறவன், நம்முடைய பெயரை சொல்லுகிறவன் நம்ம பக்கத்தில் இருக்கிறான். அவன் நற்கிரியைகளை தடுக்காத. ஒரு திராட்சை செடியில பழம் இருக்குதுன்னா அந்த திராட்சை செடியை அழிக்காத, அது பலன் கொடுக்குது இல்லையா, அதை தடுக்காதேன்னு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நற்கனி தரும்படி கொடியாய் நீ இருந்தேனா, அந்த நற்கனியை அவர் வெட்டி விடுகிறவர் அல்ல, அதை இன்னும் சுத்திகரித்து, அதை இன்னும் சீர்படுத்தி, அதை இன்னும் கனி தரும்படி அவர் காத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இங்க வேதம் சொல்லுது, மறுபடியும் நான் உன்னை கட்டு வைப்பேன். எப்படி கட்டு வைப்பார்? ஊன்ற கட்டுவார். இனி உன் வாழ்க்கை பல மணி நேரம் ஜெபிக்கிற வாழ்க்கையாய் மாறணும். வேதத்தை பலமுறை தியானிக்கிற மனுஷனாய் நீ மாறணும். பரலோகத்தை பார்க்கிற மனுஷனாய் இருக்கணும். தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷனாய் இருக்கணும். உன்னை பார்க்கிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லணும். உன்னை பார்க்கிறவர்கள் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லணும். உன்னை பார்க்கிறவர்கள் ஒரு ஜெப வீரன் என்று சொல்லணும். உன்னை பார்க்கிறவர்கள் ஒரு அப்போஸ்தலர் என்று சொல்லணும். உன்னை பார்க்கிறவர்கள் ஒரு சுவிசேஷகர் என்று சொல்லணும். உன்னை பார்க்கிறவர்கள் எழுந்து நின்று வாய் பொத்தணும். உன்னை பார்க்கிறவர்கள் உனக்கு கனம் கொடுக்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தரால் கனம் பண்ணப்படுகிற மனுஷனுக்கு, ராஜாவால் கனம் பண்ணப்படுகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்? ஆமான்னு கேட்ட உடனே ஆமா நினைச்சிட்டான், நம்மளை தவிர யார் ராஜா கனம் பண்ண போறாரு? அவன் கேட்கறது, ராஜா கிரீடமா, ராஜா ஏறுகிற குதிரையா, ராஜா வஸ்திரமா? எல்லாமே ராஜாவுக்கு ஈக்குவலா மாறணும். ராஜா கிரீடம் வேணும், ராஜா வஸ்திரம் வேணும், ராஜா ஏறுகிற குதிரை வேணும். அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், நமக்கு தான் எல்லாமே, நம்மளை தான் கனம் பண்ணுவாரு, நமக்கு தான் இதெல்லாம் வரப்போகுது, ராஜா குதிரையில ஏறிடணும், ராஜா கிரீடத்தை வச்சுக்கணும், ராஜா வஸ்திரத்தை போட்டு நாமளும் ஒரு ராஜாவாய் மாறணும்னு நினைச்சேன். வேதம் சொல்லுது, கர்த்தர் சத்துருக்கள் மத்தியிலே என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர் என்று எழுதியிருக்கிறபடி அவன் கையை கொண்டு கர்த்தர் மொர்தெகாயை அலங்கரிச்சார். கை தட்டுங்க. அதை நான் தியானிக்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். அவனை அழிக்கிறதுக்காக தூக்குமரம் செஞ்சுட்டு வர்றேன், ஆனா அவன் கையில எங்க அப்பா, உங்க அப்பா, நம்ம அப்பா, அவன் கையாலே அலங்கரிக்க எப்படி சீவி விட்டுருப்பேன்? யோசித்து பாருங்க. மொர்தெகாயை சீவும் பொழுது சீப்பை எடுத்து எப்படி சீவி இருப்பேன்? இவனுக்கு இவனை கொல்லணும்னு ஆசை. இந்த கழுத்தை தூக்குல தொங்க விடுறதுக்கு தான் அவன் அங்கே மறைஞ்சிருக்கான். இப்போ அவன் கையால் கழுத்தை அலங்கரிக்க வைக்கிறாரு, அடுத்து வஸ்திரம் போட வைக்கிறாரு, அவன் கையால் குதிரையை கொண்டு வர சொல்றாரு, அவன் கையால் கிரீடத்தை வைக்க சொல்றாரு, அவன் கையால் நடத்தி கூட்டிட்டு போடா. ராஜா கணமனுங்கிற மனுஷனுக்கு இப்படியமாய் செய்யப்படும் சொல்லிக்கிட்டே நகர்வலை வாடா. என்னங்க புரியலையா? ரிவைவலு யார் உன்னை அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்களோ அவர்கள் கையாலே உன்னை கர்த்தர் அழகுபடுத்துவார். எந்த இடத்துல உன்னை சத்துரு வெக்கப்படுத்த நினைச்சானோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை அலங்கரிப்பாரு. எந்த இடத்துல நீ மடங்கி படுத்தையோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை நிமிர பண்ணுவாரு. எந்த இடத்துல அழுதையோ புலமுனையோ தவிச்சியோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை கம்பீரிக்க பண்ணுவாரு. எந்த இடத்துல முகங்குப்புற விழுந்து கிடந்தையோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை நிமிர பண்ணுவாரு. நாங்க குடியிருக்கிற வீட்டுல ஒரு காலத்துல வறுமையின் அடித்தளத்துல படுத்து கிடந்தோம். துணி இல்லாமல் கிழிஞ்ச துணியோடு நாங்கள் படுத்து கிடந்தோம். வியாதியோடு நாங்கள் படுத்து கிடந்தோம். வேலையில்லா திண்டாட்டத்தோடு நாங்கள் படுத்து கிடந்தோம். ஊரெல்லாம் எங்களை காரி துப்பி, ஊரெல்லாம் எங்கள் மேல அபாண்டமான குற்றங்களை சாட்டி, ஊரில் இருக்கிற எல்லா கற்களையும் எங்கள் வீட்டு மேல எரிந்தார்கள். அப்படிப்பட்ட வீட்டில் அதே இடத்துல நாங்கள் படுத்து கிடந்தோம். ஆனால் அதே இடம் தான் இன்றைக்கும் இருக்கிறது. ஆனா எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி இன்றைக்கு மகிமையான காரியத்தை அதே இடத்துல செஞ்சிட்டாரு. இடம் அதுதான், அதே நபர்கள் தான் நாங்கள். ஆனால் வீடு மாறிவிட்டது, வாழ்க்கை தரங்கள் மாறிவிட்டது, பொருளாதார சூழ்நிலைகள் மாறிவிட்டது. அதே இடத்துல நான் படுத்திருக்கிறேன். இப்பவும் அதே இடத்துல போய் நான் சொல்லுவேன், இதே இடத்துல அழுது படுத்தேன் ஆண்டவரே, வஸ்திரம் இல்லாமல் படுத்திருக்கிறேன் ஆண்டவரே, இதே இடத்துல குற்றுயிராய் கொலையுயிராய் நான் படுத்தேன் ஆண்டவரே, இதே இடத்துல புலம்புனேன், தவிச்சேன், அழுதேன், அப்படியே பைத்தியக்காரனை போட நான் இந்த இடத்துல சுத்தி வளைஞ்ச நாட்கள் உண்டு. இன்னைக்கு அதே ரூம்ல ஏசியில கர்த்தர் என்னை படுக்க வச்சிருக்கார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன் சொல்றேன்னா, எந்த இடத்துல நீ துக்கி படுத்தையோ, எந்த இடத்துல நீ அவமானமாய் படுத்தையோ, எந்த இடத்துல பொருளாதாரம் இல்லாமல் இருந்தையோ, எந்த இடத்துல உன் மேல அபாண்ட குற்றச்சாட்டப்பட்டுச்சோ அதே இடத்துல உன்னை அலங்கரிப்பாரு. அதே இடத்துல உன்னை தூக்கி நிறுத்துவாரு. அதே இடத்துல உன் பெயரை பிரகடனப்படுத்துவாரு. அதே இடத்துல நீ அவருடைய தாசன் என்பதையும் நீ அவருடைய பிள்ளை என்பதையும் கர்த்தர் உன்னை பிரகடனப்படுத்தி பாருங்க. ஒரு நாள் அந்த வாசல்ல அவன் ரெட்டுடுத்தின, அந்த ரெட்டுடுத்தின அந்த வாசல்ல மட்டும் அவன் பிரகடனப்படுத்தப்படல. நகர்வலம் வந்து
எல்லா இடங்களிலையும் இவன் யூத குலத்தான், இவன் தேவனுடைய பிள்ளை என்பதை கர்த்தர் சத்துருக்களுடைய வாழ்க்கை வாயில சொல்ல வச்சு அந்த தேசம் முழுவதும் அவனை பிரகடனப்படுத்தினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. இதுதாங்க ஊன்ற கட்டப்படக்கூடிய அனுபவம். நீ கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டினா அவர் உனக்காய் வைராக்கியம் பாராட்டுவார். நீ கர்த்தருக்காய் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேனா உன் வாழ்க்கை மூலமா கர்த்தர் மகிமைப்படுவார். நீ கர்த்தருக்காக ஒரு அடி எடுத்து வைத்தேனா உனக்காக 100 அடிகளை கர்த்தர் எடுத்து வைத்து கடந்து வருவார். என் நாமத்தை நிமித்தம் வீடுகளையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது, இதோ இந்த உலகத்துல எதை நீ இழந்தாலும் 100 மடங்கு இந்த பூமியில கொடுப்பாரு. இதோட நித்திய ஜீவனை கொடுத்து இந்த பூமியிலே கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவாரு. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? பாருங்களே, மத்தேயு புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி கர்த்தர் ஒரு மனுஷனை ஊன்ற கட்டுகிறார், ஒரு சபையை எப்படி ஊன்ற கட்டுகிறார் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள். மத்தேயு 14:27 வாசிக்கலாமா? உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். கைதட்டி கர்த்தருக்கு. படகுல வர்றாங்க, படகுல வர்றப்ப காற்று அடிக்குதுங்க, புயல் அடிக்குதுங்க, படகு ஆடுதுங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க, எல்லாம் திகைத்து போனாங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில படகு ஆடிக்கிட்டு இருக்கா? குடும்ப படகு ஆடுதா? பிள்ளைகள் படகு ஆடுதா? கணவனுடைய படகு ஆடுதா? மனைவியோடைய படகு ஆடுதா? வேலை ஸ்தலங்களில் வேலையின் படகு ஆடுதா? உன் வாழ்க்கையை மொத்தத்தில் ஆடி போய் ஆட்டம் எடுத்துக்கொண்டு என்னால நிக்க முடியலையேன்னு சொல்லி பயந்து ஒளிந்து இன்னைக்கு இருதயத்துல நான் நடுங்கி வந்திருக்கிறியா? தேவன் எப்படிப்பட்டவர்? பிரசங்கத்தில் வார்த்தையில் சொல்லப்படும் ஊன்ற கட்டுகிறவர், உன்னை பயமடுத்துகிறவர் அல்ல, உன்னை நிர்மூலமாக்குகிறவர் அல்ல, உன்னை அழிக்கிறவர் அல்ல, உனக்கு அபாண்டமான காரியத்தை உனக்கு சொல்லுகிறவர் அல்ல. அவர் உன்னை பில்டப் பண்ணுகிற தேவன், உன்னை ஊன்ற கட்டுகிற தேவன், உன்னை உத்வேகப்படுத்துகிற தேவன், உன்னை உற்சாகப்படுத்துகிற தேவன், உன்னை ஸ்திரப்படுத்துகிற தேவன், உன்னை வலுப்படுத்துகிற தேவன். அவர் பாருங்க, சீசர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உடனே இயேசு அவர்களோடு பேசி, இப்போ உங்களோட பேசுறாரு. உன் பேரை சொல்லி நான் மைக்கில் சொல்ல முடியாது, சொல்லுங்க. உன் கூட பேசுறாரு, பக்கத்துல கூட பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? திடன் கொள்ளுங்கள். பக்கத்துல சொல்லுங்க, என்ன சொல்றாரு? பயப்படாத, திகையாத, கலங்காத, பதறாத, சிதறாத, புலம்பாத, தவிக்காத, அழுகாத, இன்னும் கண்ணீர் வெடிக்காத, இன்னும் குப்பரச்சாயாத, ஐயோ என்னால வாழ முடியாதுன்னு சொல்லாத, திடன் கொள். அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்களே, நான் தான், பயப்படாதீங்க. நமக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் தாப்பா வந்திருக்கேன், நான் உன் பக்கத்துல தான்ப்பா இருக்கிறேன், நான் உன் வலதுகரத்தை பிடிச்சிருக்கிறேன்ப்பா, நான் உன்னை உள்ளங்கையில வரைந்திருக்கிறேன்ப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதே இல்லப்பா, நான் உன்னை கைவிடுவதே இல்லப்பா. நீ ஏன் பயப்படுற? காற்று வரட்டும், மழை வரட்டும், புயல் வரட்டும், உலகமே உனக்கு முன்னாடி எதிர்த்து நிக்கட்டும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உனக்கு விரோதமாய் நிக்கட்டும். கோலியாத்தை பார்த்து படையே பயப்படுது, கோலியாத்தை பார்த்து ஆடு மேய்க்கிறவன் பயப்படலங்க. கைத்தட்டி கருத்து. அவன் சொல்றான், டே நீ பட்டயத்தோடு, ஈட்டியோடு, கேடயத்தோடு, நீ உன் புஜபலத்தோடு வர்ற, உன்னுடைய அனுபவத்தோடு நீ வர்ற, உனக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தோடு வர்ற. ஆனா நான் யாரை கொண்டு வர்றேன் தெரியுமா? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்துல வருகிறேன். நான் உன்னை பார்த்துல பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், சேனைகளின் கர்த்தர், சொல்லுங்க, என் கூட இருக்கிறாரு. சேனைகளின் கர்த்தர், ராணுவங்களின் தேவன், மலைகளின் தேவன், பள்ளத்தாக்கின் தேவன், சர்வ பூமியின் தேவன், இந்த உலகத்தை எல்லாம் ஜனிப்பித்தவர் என் கூட இருக்கிறாரு. நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் திகைக்கணும்? உன் பட்டயத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், உன் ஈட்டியை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், உன் புஜபலத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், உன் காலணியை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், உன்னுடைய மார்க் அவசரத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், உன்னுடைய கண்களில் இருக்கிற பயங்கர கோரத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். காரணம், உன்னில் இருக்கிறதை விட எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு. நீ ஏன் பயப்படுற? யாரை பார்த்து பயப்படுற? செத்து போன பிசாச, இதோ தோற்கடிக்கப்பட்ட பிசாசை பார்த்து பயப்படுற? அவனை பெரியவன் பெரியவன் ஏன் சொல்ற? அவனை வாயால அவனை ஏன் பெரியவனா பாக்குற? சொல்லு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். வறுமையே, வறுமையே, வேதனையே, உபத்திரவமே என்னை விட்டு விலகி போன்னு சொல்லு, அது விலகி போகும். பவுல் சொல்றார், உபத்திரமோ, வியாகுலமோ, நாசமோசமோ, வறுமையோ, பட்டயமோ, துரைதனங்களோ, நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ எதுவும் என் தேவனுடைய அன்பில் இருந்து என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். கைதட்டி சொல்லுங்க கர்த்தருக்கு. நீ இன்னைக்கு நிச்சயத்தோடு இருக்கிறியா? பிரச்சனையை பார்த்து பதறையே, சுடுதண்ணியை காலில் ஊதிட்டு குதிக்கிறியே, ஏதாவது பிரச்சனை வந்தா போதும் அதையே பேசி 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 அதை பெருசாக்கிக்கிட்டு இருக்கிறியே. தேவாலயத்தில் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனோட உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் எல்லா மனுஷனை விட தேவன் பெரியவர். பெரியவர் என்பது பாரு, பெரியவர் என்பதை விசுவாசி, பெரியவர் என்பதை அறிக்கை செய்ய, பெரியவர் என்பதை நாடி அவரிடத்துல போ. உன் பிரச்சனை அவருக்கு முன்னாடி லேசான காரியங்க.
அவர் இம்மைக்கான காரியம் லேசான காரியங்க. வேதம் அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. உன்னை பார்த்து கேட்கிறாரு, ஏப்பா ஏதாவது முடியாத இருக்கா? உன் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனையா? 80 வருஷம் வாழ போற நீ, உன் பிரச்சனை எனக்கு பெருசா? கோடி கோடி யுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர், வானமும் பூமியும் சூரியனையும் சந்திரனையும் படைத்த அவர், வானமும் வானத்தில் உள்ள எல்லாவற்றையும் வட்டனிட்டு அவருக்கு உன் பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க பிரச்சனையை பெருசா பாக்குறீங்க, இயேசுவை சிறுசா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இயேசு எங்க ஒண்ணுமே செய்ய மாட்டார். உனக்கு விசுவாசம் செய்ய மாட்டாருன்னா எப்படி செய்வாரு? அவர்கள் அவிசுவாசத்தினாலே அவர் அற்புதம் செய்யவில்லை என்று எழுதியிருக்கு. அவரை கொண்டு போய் மலையில தள்ளிவிட பார்த்தார்களாம். பாருங்க, இந்த ஊருக்காரன் எங்க ஊருக்குள்ள வராதேங்கிற ஒரு ஊருக்காரன் ஒருத்தன் தள்ளிவிட பார்த்தானா, அவர் அப்புறம் கடந்து போனாரா. நீ தள்ளிவிட பார்த்தா அப்புறம் என்ன பண்ணுவாரு? அப்புறம் தானே போவாரு. நீ வார்த்தையால தள்ளி விடுறிய, வார்த்தையால அவரை புறக்கணிக்கிறிய, வார்த்தையால அவரை என்ன பண்ற? மனமணிவாக்குறிய, வார்த்தையால அவரை வேதனைப்படுத்துறிய, பிசாசு பெருசா பேசுற, அவரை சிறுமைப்படுத்துறிய. அருமையான தம்பி தங்கச்சி, வார்த்தை கர்த்தரை நோக்கி பார்க்கணும். வார்த்தையில வல்லமையுள்ள வார்த்தைகளை பேசு, வல்லமையுள்ள வார்த்தைகளை தியானம் பண்ணு, வல்லமையுள்ள வார்த்தைகளை அறிக்கை செய். என் தேவன் உலகத்தில் இருக்கிறவருடைய பெரியவர். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இங்க வேதம் சொல்லுது, சீசர்ல பார்த்து கர்த்தர் பயப்படாத. பக்கத்துல சொல்லுங்க, பயப்படாதீங்க சிஸ்டர். எதுக்கு பயப்படுறீங்க? ஒன்றும் கூட நடக்காதுங்க. அவருடைய சித்தம் இல்லாமல் தலையில் இருக்கிற முடியை கூட ஒருத்தனாலையும் தொட முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரத்தம் அவரால் தாங்க ஓடுது, உன் மூளை அவரால் தாங்க செயல்படுது, உன் ஜீன்கள் அவரால் தாங்க செயல்படுது, உன் உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களும் அவரால் தாங்க செயல்படுது, உன் நாக்கில் உமிழ்நீர் சுரக்கிறது அவரால் தாங்க, உன்னுடைய ஜீரண உறுப்புகள்ல இருக்கிற உமிழ்நீர் சுரக்குது, அது அவரால் தாங்க. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியம் உன்னால செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது எழுதிட்டார். அத்தனையும் அவர் செய்யறாரு. ஆனா செய்யறவரை நம்ம என்ன செய்யறது கிடையாது தெரியுமா? நம்புறது கிடையாது. நீ திராட்சை, அவர் திராட்சை செடி, நீ கொடியாவே இருக்கணும். நீ செடியா போறது, செடிக்கு போய் அதிகாரம் பண்றது, செடி மேல போய் நீ அதிகாரம் செலுத்தக்கூடாது. அந்த செடியில இருந்தா உனக்கு சாரை வருது, செடியில இருந்தா உனக்கு ஜீன் வருது, அந்த செடியில இருந்தா உனக்கு தேவையான பழம் வருது, அந்த செடிக்கு இருந்தா உனக்கு இலை வருது, அது செடியில இருந்தா உனக்கு உயிர் வருது. அந்த கொடியை வெட்டிட்டோம்னு வச்சுங்களேன், செடி அப்படியே தான் இருக்கும். ஆனா கொடி 2 நாள்ல வாடி போயிடும். ஏசு இல்லாட்டி நீ வாடி போயிடுவ. ஏசு இல்லாட்டி உன் வாழ்க்கை அவ்வளவுதான். ஏசு இல்லாட்டி உன்னை பிசாசு பந்தாடிடுவேன். உன் வாழ்க்கை அடுத்த நிமிஷமே ஜீரோவா மாறிடும். ஏசு இருக்கனால நீ ஹீரோவா இருக்கிற. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இன்னும் சில பகுதிகளை உண்டு. லூக்கா புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் எடுங்க. நீங்க பாருங்க, இயேசுவுக்கு பிதாவாகிய தேவன் என்ன செய்தாரு பாருங்களே, எப்படி பலப்படுத்துறாரு, எப்படி ஸ்திரப்படுத்துறாரு. இயேசுவுக்கு செய்தவர் உனக்கும் செய்ய அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, கை தட்டுங்க, அவரை பலப்படுத்தினான். இயேசுவு கெச்சேமனி தோட்டத்துல கண்ணீர் மல்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கடினமான ஒரு பாதையில் அவர் போய் கொண்டிருக்கிறார். முழு உலகமும் அவருக்கு விரோதமாக எழும்பி நிற்குது. முழு பாதாளமும் அவருக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது. பாருங்க, பரிசேயர் ஒரு பக்கம், சதுசேயர் ஒரு பக்கம், வேத பாரகர்கள் ஒரு பக்கம், பிரதான ஆசாரியர்கள் ஒரு பக்கம், காய்பா பிரதான ஆசாரியன காய்பா ஒரு பக்கம், அடுத்து பாத்தீங்கன்னா பிலாத்து ஒரு பக்கம், அடுத்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காற்பங்கு சேனாதிபதிகள் ஒரு பக்கம், இது போர் வீரர்கள் ஒரு பக்கம், எல்லாமே அவருக்கு விரோதமா நிக்குது. முழு பூமி அவருக்கு விரோதமா நிக்குது. இப்ப அவர் போய் வேர்வை ரத்தமாய் வெளிப்பட, பாருங்க, ரத்தம் எல்லாம் வெடிச்சு வெளியே வருதுங்க. அந்த வேர்வை துளைகள் வழியாக அவருடைய ரத்தம் எல்லாம் வெடித்து சிதறடித்து வெளியே வருது. உடம்பெல்லாம் ரத்த வேர்வை வந்துகிட்டு இருக்கு. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப பிதாவாகிய தேவன் என்ன பண்ணினாரா? ஒரு தூதனை அனுப்பினாரா. 43. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி, கைத்தட்டுங்க, அவரை பலப்படுத்தினார். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்தது. பிதாவாகிய தேவனை என்ன பண்ணினாரு? ஒரு தூதனை அனுப்பினார். அந்த தூதனை யாரா இருக்கலாம்? மிகாவேலா இருக்கலாம், அல்லது கேப்ரியலா இருக்கலாம், அல்லது ஜீவன்களா இருக்கலாம், அல்லது கேருபீன்களா இருக்கலாம், அல்லது சேராபீன்களா இருக்கலாம், அல்லது முற்பிதாக்கள்ல யாராவது ஒருத்தர் இருக்கலாம். அது பேர் எழுதப்படல. ஒரு தூதன், வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை என்ன பண்ணார்? பலப்படுத்தினார். என்ன பலப்படுத்துறாரு? இந்த பாடுகளை சகித்துக்கொள். இயேசுவுக்கே கர்த்தர் பிதாவாகிய தேவன் ஒரு தூதனை அனுப்பி பலப்படுத்தினாராம். இப்ப இயேசுவையே அந்த பாடுகள் வழியாய் போகும் பொழுது பரலோகம் பலப்படுத்துச்சுன்னா உன்னையும் என்னையும் பலப்படுத்துமா? பலப்படுத்தாது. இன்னைக்கு அந்த ஏன் அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை? ஒரு வசனம் சொல்லட்ட, ரிவைவல் வேர்டு சொல்லட்டா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, சொல்லுங்க, கையை வருது, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு
நம்ம சொல்கிறது, என்னால் செபிக்க முடியாது பிரதர், என்னால் பைபிள் படிக்க முடியாது பிரதர், என்னால் சர்ச்சுக்கு போக முடியாது பிரதர், உட்கார் காலை மடக்கவே முடியாது பிரதர், அங்கேயே முடிவெடுத்துறது முடியாது பிரதர், ஏதோ வந்தமா எனக்கு செவிச்சுக்குங்க பிரதர், அப்புறம் இன்னும் கொஞ்சம் போனால் பாஸ்டிங் போட்டுக்குங்க பிரதர், இன்னும் கொஞ்சம் போனால் நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் போனால் ஓயாமல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் டிவியை மல்லாக்க பார்த்து படுத்துட்டு உட்காந்துருப்போம், நாங்கள் வார்டில் காலாட்டிக்கிட்டு ஏசிக்குள்ளே படுத்திருப்போம். ஐயா நீங்கள் இங்கே சர்ச்சிலேயே முழங்கால் போட்டு உட்காந்தே இருங்க. அடுத்த வெந்தலையில் சுமத்துறது எவ்வளோ ஈஸி பாரு. நமக்கு விசுவாசம் எப்படி, எங்களை காலில் மட்டக்க வர மாட்டேங்குது பிரதர். எப்படிங்க வரும்? மட்டைக்கு பார்த்தா தானே வரும். நமக்கு தீர்மானம் இல்லை. நம்ம போகணும், நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம பாட்டு படிக்கணும், நம்ம ஆராதிக்கணும், நம்ம கர்த்தரை தொழுதுக்கணும், நம்ம பரலோகம் போகணும். ஒரு வேளை பரலோகத்துக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருக்குது, ஏதாவது பணங்கன்னு இருக்குதுன்னு சொல்லியிருந்தா சர்ச்சே ஒத்துன்னு வரமாட்டாங்க, எல்லாம் அங்கே போயிடுவாங்க. எத்தனை வேணாலும் திடீர்னு வியாதி 2 லட்சம் கட்டுனா கட்டுறமே, 5 லட்சம் கட்டுறோம்னா கட்டுறமே, ஏதாவது ஒரு வேலை கிடைக்குது 50,000 1 லட்சம் 2 லட்சம் கட்டி வேலைன்னா உடனே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் உடனே உடனே எப்படி பணம் கிடைக்குது, உடனே பரட்டி போடுறாங்க. ஆனால் சர்ச்சுக்கு பரலோகத்துக்குன்னா ரொம்ப இருக்கு பிரதர், மனசெல்லாம் அப்படியே பயங்கரம், ஒன்றும் சரக்கு இல்லை. ஆனால் அங்கே 2 லட்சம் கட்டாட்டி இன்னைக்கு ஆள் அவுட்டுனா உடனே டடக்குன்னு என்ன பண்ணிவிடுறேன், போயிடுறானே கொடுத்துட்றானே, அது எப்படி முடியும்? அப்போ இனிமேல் அப்படிங்குதான் இங்கே சொல்லணும் போல, வேற வழியே கிடையாது. அங்கே மனசு வருது, எது வேணாலும் உடனே டான் 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 டக்குன்னு போய் வேலை முடியுது. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, நம்மகிட்ட இருக்கு ஆண்டவர் பார்க்குறாரு, உங்கள் நற்கிரிகளை நான் பார்க்குறேனே, வெளியிலலாம் நீ எப்படி தாராளமாக செய்கிற. ஒரு வேலை இன்னைக்கு நாளை காலையில் அப்பாயின்மெண்ட்டு 5 லட்சம் கட்டுனா உடனே என்ன எவங்காலையாவது விழுந்து ரெடி, அது எப்படி முடியும்? ஆனால் ஆலயத்துக்குங்கிறப்ப கர்த்தருக்குன்னு சொல்கிறப்ப முடியல. நமக்கு எதுக்குப்பா அந்த ரிஸ்க்கு? நம்ம ஏதோ போகிறோமா 10ஓட 11 அத்தோட நம்மளும் ஒன்று போயிட்டு வந்துடுவோம். நமக்கு அவர் வாட்டில் வேலை, அவருக்கு வேலையே கிடையாது, அந்த வேலை செஞ்சிட்ருக்காரு. நமக்கு நிறைய கையெழுத்து பச்சைங்களே போட்டு போட்டு கை வேற ஒடிஞ்சிக்கிட்டே இருக்குது, அவ்வளோ வேலை இருக்குது நமக்கு. அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தா ஆண்டவருக்கு நற்கிரிகளை பார்க்கிற தேவன் அல்லவா. இங்கே பாருங்க, வேதம் சொல்லுது, வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்தா உனக்கு ஒரு அனுப்புவார், ஒரு தூதன் அனுப்புவாருங்க. இந்த எலியா போய் சூரச்செடியில் போய் படுத்துக்கிட்டேன். முதல் நாள் பார்த்தா வீர சூரப்புலி மாதிரி அங்கேருந்து அக்கினியெல்லாம் இறக்கிவிட்டு 450 வேலை என்ன பண்ணிவிட்டு சங்கரிச்சு விட்டு எல்லா ஊழியத்தையும் முதல் நாள் செஞ்சு விட்டு அடுத்த நாள் ஒரு சத்தம் வருது, ஏய் நாளைக்கு நேரம் உன் தலை பறக்க முடியான்னு சொன்னோன்னே ஓடி போய் சூரச்செடியில் போய் படுத்துக்கிட்டேன். போதுமா ஆண்டவரே, என் ஆத்மாவை எடுத்துக்க, என்னால் என் முற்பிதாக்களை விட நான் பெரியவன் கிடையாது, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவன் வேற எனக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டா, மோசமான பொம்பளை, என்னை அடித்தாலும் அடிச்சு போடுவா, கொண்டாலும் கொண்டு விடுவா, நீர் என்னை எடுத்துக்க. பார்த்தீங்களா என்ன, நேற்று இருந்து அனாயிட்டிங் இன்னைக்கு ஏன் இல்லை? நேற்று வரையும் அவன் எசபேலுக்கு முன்னாடி நின்னான், நேற்று வரையும் பார்த்தா பாகால் தீர்க்கதரிசி முன்னாடி நிற்கிறேன், நேற்று வரையும் பார்த்தா இந்த நிரூபிச்சு ஆகணும்னு சும்மா ஜெபம் அக்கினியாய் பண்ணிவிட்டு இன்னைக்கு போய் எல்லா ஊழியம் முடிஞ்சிச்சுன்னு படுத்து தூங்கிட்டான் போல இருக்கு. அதனால தான் அடுத்த நாள் பயம் வந்துருச்சு. போய் படுத்துக்கிட்டு இப்போ பாண்டவர் பார்க்குறாரு அங்கேருந்து, டே எலியா, உனக்கு இந்த கோயக்குள்ளே என்ன வேலை, வெளியே வா முதல்ல. ஐயோ என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரே, தயவுசெய்து ஆளை விட்டுருங்க ஆண்டவரே, போதும் என் ஆத்துமா எனக்கு போதும், என்னை ஆளை விடு, சூரச்செடியில் வெளியே வாடா, முதல்ல கோயக்கோட்டு வெளியே வா, இந்த அடையை தின்னு சாப்பிடு, சாப்பிட்டுட்டு திருப்பி படுக்க பாருங்க, சாப்பிட்டுட்டு படுக்கிறேன். அவர் சொல்றாட்டி போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு, சரி நீ போகணும்ல, ஓட்டத்தை முடிக்கணும்ல, முடிச்சிடலாம், நீ போய் எலிசா அபிஷேகம் பண்ணு, எகுவ அபிஷேகம் பண்ணு, எல்லாத்தையும் ஆசைக்கால அபிஷேகம் பண்ணு, எல்லாத்தையும் அபிஷேகம் பண்ணிடு, அப்புறமா ஓட்டத்தை முடிச்சிடலாம். நீ போய் முதல்ல அடுத்தவனை உன் ஸ்தானத்தில் என்ன பண்ணு. இப்போ இவன் இடத்துக்கு வேற ஆள் வரப்போறானே, இவனே போய் எப்படியோ ஆளை விட்டா போதும், நீ வந்துடுறா சாமி நான் புறப்படுறேன்ட்டான், இவனே போதும்ட்டான் ஊழியம். நம்மளும் அப்படித்தாங்க, ஜெபம் போதும், வேத வாசிப்பும் போதும், பாஸ்டிங் போதும், அது போதும் இது போதும், எங்களால் ஒரு லிமிட்டு தான் ஆண்டவர். ஏன்னா ஆண்டவர் பார்ப்பார், இவன் அன்லிமிட்டாக வரமாட்டான், இவனுடைய லிமிட்டு விலைதான், அப்படியே விட்டுருவோம், அடுத்து எவன் ரெடியாக இருக்கானோ அவனை தூக்குடான்றார். நம்மளே நம்ம வாயாலே கெட்டு போயிடுறது. எதையாவது ஒன்று செய்யணுங்க, அதுதாங்க. அப்படியே சொல்கிறேன், ஆசைக்கையில் பார்த்து, டேய் என்னை ஃபாலோ பண்ணாதரா, தயவுசெய்து விட்டுரு, நீ ஓடி போய் வேற ஒருத்தர் மேலே, ஒரு வாலிபன் மேலே விருந்து அவனை உரிந்துகொள், உன் பட்டயத்தை தூக்கிட்டு என்னை குத்துறதுக்கு, ஆனால் என்னை குத்தாத, பக்கத்தில் வேற ஒருத்தர் மேலே போய் விழுகு, நீ என்னைய விட்டுரு. இவன் சொல்கிறேன், நான் உன்னை தாண்டா போடுவேன், உன்னை தாண்டா ஃபாலோ பண்ணுவேன், நான் ஒரு தடவை வாழ்ந்தாலும் ஒரு பெரிய மனுஷனை போட்டேனுங்கிறது இருக்கணும்னான்னு விடாபடியாக துரத்துறேன்.
இவனும் அவனும் ஓடுறேன் அவனும் ஓடுறேன். டே, நாளைக்கு உங்கள் அன்னை முகத்தில் முழிக்க முடியாதுடா, யோவாப்பை நான் பார்க்க முடியாதுடா, யோவாப்பு முகத்தில் நான் எப்படி முழிக்கிறது, நீ அதை தயவுசெய்து வேற பக்கம் ஒரு வாலிபன் மேலே போய் விழுகு. இவன் சொல்கிறேன், வாலிபன் மேலாம் விழுக மாட்டேன், ஓ மேலே தான்டா விழுவேன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கேன். கடைசியில் அவன் திரும்பினேன், அவனை குத்தி விட்டேன், செத்துட்டேன். இப்போ விடாப்புடியாக ஓடி உயிரை கொடுத்துட்டான்ல ஆசைக்கு. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு நேரம் ஓடுவோம், உயிரை கொடுக்க வேண்டியதுனால உயிரை கொடுப்போம். நம்ம அதை விட்டுட்டு பின்னாடி பார்த்துக்கிட்டே ஓடுறது, அங்கிட்டு பார்க்கறது, பெராக்கு பார்க்கறது, திசை மாறுறது, கொஞ்ச நாளைக்கு இப்படி ஓடி பார்க்கறது, ஒன்று விளங்காட்டி இப்படி ஓடி பார்க்கறது, இப்படி ஒரு ஸ்டாண்டர்டான ஓட்டமே கிடையாது. இன்றைக்கி நிறைய பேரை பார்த்தா போன மாதம் ஒரு ஊழியம்பாங்க, அடுத்த மாதம் ஒரு ஊழியம்பாங்க, அடுத்த மாதம் ஒரு ஊழியம்பாங்க, கடைசியில் பார்த்தா ஊழியமே இல்லை பிரதர், அப்படிலாம் செஞ்சு பார்த்துட்டு ஒன்றும் விளங்கலை பிரதர் அப்படின்ட்டு பேசாமல் இருப்பான். அப்படி இருக்கக்கூடாதுங்க. ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன். எலியா புறப்பட்ட உடனே எலிசா கேட்டான், உன்ட்டு இருக்கிற வல்லமை டபுள் அனைட்டிங் எனக்கு வேணும், விட்டவே மாட்டேன். பெத்தேல் போனாலும் வருவேன், கில்கால் போனாலும் வருவேன், எங்கே போனாலும் வருவேன், யோர்தான் போனாலும் வருவேன், எனக்கு தேவை வல்லமை 2, அது எனக்கு வேணும், அது வரை உன்னை நான் விட்டவே மாட்டேன். அப்படி நீங்கள் கிட்டி சேருங்க. ரூத்து நகோமிட்ட சொல்றா, மரண வரியந்தும் உன்னை நான் பின்பற்றேன், விட்டவே மாட்டேன். அதான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினோட இன்னும் நிறைய பகுதிகள் உண்டு, பேச நேரம் கிடையாது. ஏசப்பாவுக்கு சொன்னாரு கர்த்தரு, அப்படியே நிறைய பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியாக நிறைய காரியங்களை, தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிறவர், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர், நெறிந்த நாணலை அவர் முறிக்காதவர், மங்கி எரிகளை திரியை அவர் அணைக்காதவர், பாவிகளை மனந்திருப்பதற்கே அழைக்க வந்தவர், அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதேன்னு சொல்லி பாவியை எழுப்பி விடுகிற கர்த்தர். பாவியை கூட எழுப்பி விட்டுட்டு சொல்றாரு, இனி பாவம் செய்யாது. நெறிஞ்சு போச்சா அதை ஒடிச்சிட மாட்டேன். அடுத்து பாருங்க, திடரென்று போச்சா, தளர்ந்து போச்சா, அதுக்காக இது தளர்ந்து போச்சுன்னு தூக்கி போட்டுற மாட்டேன். தளர்ந்த கைகளை திடப்படுத்துவேன், தள்ளாடுகிற முழங்கால்களை நான் என்ன செய்வேன், பலப்படுத்து. நீ எந்த நிலையில் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை ஊன்ற கட்ட விரும்புகிறார். எல்லாரும் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாம். நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வேளையும் தேவனுடைய கரம் இறங்கட்டும். யாரெல்லாம் தள்ளாடுகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த நாளில் உயிர்ப்பியும் ஒரு பெரிய உயிர்மீச்சின் அனுபவம் இந்த சபைக்குள்ள ஊடுருவி வரட்டும். ஒவ்வொருவரும் தொடப்படுவார்களாக, பெரிய காரியங்களை நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.